நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும்னா ஞானமா இருந்தீங்கன்னா வெற்றி மேல வெற்றி வந்து உங்களை சேரும். அவர் உருவாக்கின ஆர்க்ஏஞ்சல் லூசிஃபருக்கே இவ்வளவு ஞானம் இருக்கணும்னா ஞானத்தை லூசிஃபருக்கு கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கும். விஸ்டம்ன்றது என்னன்னு சொன்னா, நம்ம பெரிய ஆளா இருக்கிறதுனால கர்த்தர் கூட இல்ல, அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யறதுனால நம்ம ஞானவானா இருக்கிறோம், அவர் நம்ம கூட இருக்கிறார். ஞானத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஞானம், இந்த ஞானம் எதற்கு? இந்த ஞானத்தின் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த ஞானம் எங்கே இருந்து வருகிறது? இவைகளை ஆழமாய் ஆராய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஆமென். வாசிங்கள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10-12 வசனம். இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. நீ இதை குறித்து கேட்பது, it is not wise to ask the former days were better than this. நிறைய பேர் நம்ம அப்படி சொல்றோம்ல, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை பிரதர், முன்னாடி நாங்கள் நல்லா இருந்தோம் இப்போ நாங்கள் சரியா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பல நேரங்களில் நமக்கு நம்முடைய ப்ரெசண்ட்டை பார்த்துட்டு நம்முடைய பாஸ்ட் பெட்டர்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி சொல்லாத, அது ஞானம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்ட்டை பார்த்துட்ட, ப்ரெசண்ட்டை பார்த்த, ஃபியூச்சரை பார்த்தியா? ஃபியூச்சரை பார்த்தீங்களா? ஃபியூச்சரை நீங்களும் நானும் பார்க்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் ஃபியூச்சரை பார்த்துருக்கிறார். அதனால தான் இப்போ இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், இனிமேல் வரப்போறதுக்கு கர்த்தர் இப்போ நம்மளை ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நல்லா இருக்கிறீங்க. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹல்லேலூயா. இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. நீ இதை பத்தி பேசாதப்பா, இது உனக்கு ஞானம் இல்லை. ஏன்னா இந்நாட்கள்ல இருக்கிறது வரப்போகிற நாட்களுக்கு பேஸ்மெண்டா இருக்குது. யாராவது ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, எபிரேய பதத்திலே ஞானத்துக்கு பெயர் ஹோக்மா. ஹோக்மா, HOKMA, ஹோக்மா. இது ஞானம். ஆனா ஞானத்தோடு கிருபையும் சேர்ந்து வருது பாத்தீங்களா, அதுக்கு பேரு ஹெசெட். HESSED. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு நோட்ஸா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, இவர் சொல்றாரு பழசை பத்தி கேட்கறது ஞானமே இல்லைன்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு என்ன வசனம் பாருங்களேன், சுதந்திரத்தோட. wisdom is good with an inheritance. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வருது. சுதந்திரம் வாங்குறது பெருசு இல்லை, அப்பா அம்மா கிட்ட சொத்து வாங்குறது பெருசு இல்லை, அது பெருசு இல்லையா. ஞானம் நல்லதான். உங்களுக்கு ஒரு 25 கோடி சொத்து வருது, அதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியலன்னா அப்புறம் எதுக்கு? சுதந்திரம் பெறுறது நல்லது தானா? ஆனா அதோ கூட ஞானம் வேணுமா? யாராவது ஒரு ஆமென். அப்போ வேற என்னவா பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க. ஞானம் கேடகம். ஞானம் எப்படி இருக்குது? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. wisdom is a defense. ஞானமாய் நடக்கிற மனுஷன் அவன் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறான். wisdom is a defense. எப்படியா? திரவியமும் கேடகம். மணி is a defense. எப்படி பணம் இருந்தா ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோமோ, நம்முடைய ஃபியூச்சர் செக்யூரா இருக்குதோ, அதே மாதிரி ஞானம் இருந்தாலும் ஃபியூச்சர் செக்யூர். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, பைபிள்ல நமக்கு ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஞானம், பணம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா பைபிள்ல கிளீனா போட்டிருக்குது,
பணம் எவ்வளவு இருக்குதோ அதே அளவு ஞானம் இருந்தா நல்லது. அப்பதான் அதை பிரிக்க தெரியும். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மல்டிப்ளை பண்ணாங்க. அவங்கள்ட்ட கொடுத்ததை புதைச்சு வைக்கல. ஞானமுள்ள மனிதர்களை குறித்து ஆண்டவர் அவர் ஓமையே நிறைய சொல்லி இருக்கிறார். 5 தாலந்து கொடுத்தவன் அதை 10 மாத்தினான், 2 தாலந்து கொடுத்தவன் அதை 4 மாத்தினான், 1 தாலந்து பெற்றவன் அதை புதைச்சு வச்சான். அந்த எஜமான் வந்து கேட்கிறாரு, நீ ஏன்பா இதை புதைச்சு வச்ச? இது காசுக்காரர் பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, எனக்கு இன்ட்ரெஸ்டாவது கிடைச்சிருக்குமே. அப்ப ஆண்டவர் அங்க முன்னிலைப்படுத்துறது ஞானம். யாருக்கெல்லாம் அந்த ஞானம் வேணும்? நிறைய பேர் சம்பாதிக்கிறோம், சில பேர் சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க. எல்லாரும் வீடு கட்டுறது இல்லை. நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, ஆனா சில பேர் அந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணங்க ஞானங்க. ஞானம்ன்றது ஹார்ட் ஒர்க்ன்றது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். தட் இஸ் விஸ்டம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஞானத்தை பற்றி இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மணி இஸ் a டிஃபென்ஸ். அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு கேடகம், ஷீல்டு. ஷீல்டு, அம்புகள் வந்து நம்மை தாக்காதபடி கேடகம், அதுதான் ஷீல்டு. மணி மாதிரியே விஸ்டம் இஸ் a டிஃபென்ஸ். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மூடனுடைய வாய் சண்டையை பிறப்பிக்குமா? சில பேர்லாம் நீங்க பேச விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஊயின்னு சொல்லி பேச்ச வம்ப இழுத்துட்டு வருவாங்க. சில பேர் அண்ணே பார்த்துக்கலாண்ணே, செஞ்சிடலாண்ணே, வாங்கண்ணே, என்னண்ணே நீங்க. அப்ப அந்த ஞானமா பேசுறது எவ்வளவு முக்கியம். ஞானம் கேடகம் மட்டுமில்ல, ஞானம் ஜீவனை தருமா. வாசிங்கள் பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். யாராவது ஆமென் சொல்றீங்களா? ஞானம் தன்னை உடையவர்களுக்கு எதை தருமா? ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. இங்கிலீஷ்ல போடுறது, but the excellency of knowledge is that wisdom giveth life to them that have it. அப்படினா ஒரு மனுஷன்ட்ட ஞானம் இருந்தா அவனுக்கு ஜீவன் இருக்கிறது. அப்படின்னா நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? சில வயதானவர்கள் நான் இன்னைக்கு பார்த்தேன், 128 வயசு இருக்கிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். பாத்தீங்களா அந்த வீடியோ? 128. இன்னைக்கும் அவர் யார் தயவும் இல்லாம ஏறுறாரு இறங்குறாரு. சர்டிஃபைடா வச்சிருக்காரு, 128 வயசுன்னு வச்சிருக்கிறார். அவர் எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருந்திருக்கிறாரு? அவர்கிட்ட கேட்டா அவர் ஒரு ஞானத்தை பேசுகிறார். நான் இதை சாப்பிட்டேன், இதை சாப்பிடாம விட்டேன், இதை குடிச்சேன், இதை குடிக்கல, என் மனசை இப்படி சுத்தமா வச்சுக்கிட்டேன். சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். அவருக்கிட்ட ஒரு ஞானம் இருந்திருக்கிறது. ஆகவே தான் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்கிறார். ஞானம் உள்ளவர்களுக்கு ஞானம் என்ன தரும்? ஜீவனை தரும், பாதுகாப்பை தரும், செழிப்பை தரும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும்னா ஞானமா இருந்தீங்கன்னா வெற்றி மேல வெற்றி வந்து உங்களை சேரும். உங்களை எதிர்க்கிறது எவ்வளோ பெரிய சத்துருவா இருந்தாலும் அவங்க சைஸ் பெருசு இல்லை, உங்க மூளையில் இருக்கிற ஞானம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். யாரை பார்த்தும் பயந்துடாதீங்க, உங்ககிட்ட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய ஞானம் இருக்கிறது. வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Samuel chapter 18 verse 5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் David went whithersoever Saul sent him and behaved himself wisely. எல்லாரும் சொல்லுங்க wisely. பாருங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எவ்விடத்திலும்
நான் ஒரு மனுஷனை இப்போ நான் ஒரு வேலைக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க யாருங்க? ஞானம் உள்ளவர்கள். போய் வேலையை முடிச்சுட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, வேலையை வளர்த்து வரவங்களும் இருக்கிறாங்க, முடிக்காம இழுத்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, போய் டக்குன்னு முடிச்சுட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை அவர் என்ன செய்யணும்னு செஞ்சு சமயோஜித புத்தி. இதெல்லாம் யாரும் சொல்லி வராது, இதெல்லாம் எந்த பாட புஸ்தகத்திலையும் வராது. இது கடவுள் இடத்திலிருந்து வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது போன இடத்துலலாம் எப்படி இருந்தாரா? புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரியமா இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் எதிரி இருக்க மாட்டான். இந்த உலகத்துல யாரோட எல்லாரும் சேர விரும்புறாங்கன்னா, யார்கிட்ட ஞானம் இருக்குதோ அவங்க கிட்ட சேருவாங்க. யார்கிட்ட பணம் இருக்குதோ. People want somebody that can be above them, somebody that can guide them towards what God has called them. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானம் ஒரு பாதுகாவல் மட்டுமல்ல, ஜீவனை கொடுக்கிறது. தாவீது இந்த ஞானத்தை வச்சு தான் ஜெயிக்கிறார். அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. 14ஆம் வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படி கர்த்தர் கூட இருக்கணும்னு ஆசை? கர்த்தர் கூட இருக்கணும்னா முட்டாள்தனமா நடக்க கூடாது. If you want God to accompany you, God expects a level of wisdom. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஸ்டம்ன்றது என்னன்னு சொன்னா, நம்ம பெரிய ஆளா இருக்கிறதுனால கர்த்தர் கூட இல்லை, அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யறதுனால நம்ம ஞானவானா இருக்கிறோம், அவர் நம்ம கூட இருக்கிறார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஞானமா நடந்தீங்கன்னா உங்க சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. தலைமையில கையை வச்சு, அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு தாங்க. Thank you Holy Spirit. I need that wisdom. Ribadana shandala dala dara rikabala dana setere. ஆண்டவரே, நான் கேட்கிறேன், ஞானமா நடக்கணும்பா. எனக்கு பணம் பொருளை விட எனக்கு நான் புத்திமானா நடக்கணும் ஆண்டவரே, ஞானமாய் நடக்கணும். என் எதிரிகள் பயப்படுகிற ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. தாவீது எவ்வளவு புத்திமானா நடந்தானா, சவுல் அவனுக்கு கண்டு அவனுக்கு பயந்திருந்தானா. அடுத்த வசனத்தை பாசிங்க. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள், அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரே அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணுங்க. அவருடைய வளர்ச்சியை இந்த ஒரு அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை அவங்க அப்பா வீட்டில் அவர் சூஸ் பண்றார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை வீழ்த்துகிறார். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு தன்னுடைய பதவியை, தன்னுடைய ஆளுமையை தக்க வைத்தது ஞானம். You cannot be a flash in the pan. நீங்க ஏதோ ஒரு நாள் வந்து போகிற ஒரு வெற்றியாளனா இருக்க முடியாது. கன்சிஸ்டண்டா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள் உங்களை மதிப்பாங்க. நீங்க ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிட்டு மற்ற நாள்லாம் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க கன்சிஸ்டண்டா உங்க ஆபீஸ்ல உங்களை தொடர்ந்து அவங்க அப்ரைசல் பண்ணும்போது உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், இவங்க இருந்தா நமக்கு வேல்யூ ஜாஸ்தி. யாரும் வேல்யூபிளா இருக்கிறவங்கள தூக்கி போட மாட்டாங்க. It all depends upon how valuable you are. உங்க கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் இவருடைய வளர்ச்சியை பாருங்க, தாவீதுடைய வளர்ச்சியை பாருங்க. சவுல் இவரை பிடிக்காவிட்டாலும் தாவீதை ஒண்ணுமே செய்ய முடியல, ஏன்னா அவன் ஞானமா நடக்கிறான். 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. Come on somebody. He was so famous in Judah, in Israel, and even with the Philistines. சவுல் யாரு? அவர் ராஜா. அவர் மட்டும் இல்ல, யூதா, இஸ்ரவேல், இந்த தேசம் மட்டும் இல்லைங்க, பெலிஸ்தியர் வரும்போதெல்லாம் எல்லாரை பார்க்கிலும் இவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஆகவே அவன் பெயர் என்ன பண்ணுச்சான்? ஏற்கனவே கோலியாத்தை அடித்த போதே பேரு எல்லாருக்குமே பெலிஸ்தியருடைய பாளையத்தில் இவர் பேரு. இப்போ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா வாரியரை விட தாவீதை பார்த்து அவங்க சேனை நடுங்கினது, ராஜா நடுங்கினார். தேசமே தாவீதை பார்த்து இவரை மாதிரி ஞானமா டெசிஷன் எடுக்க யாரும் இல்லை. கையை தட்டுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கும் ஒரு டைம் வரும். அல்லேலூயா. உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதை கேட்டுட்டு நீங்க ஏதாவது செய்யணும். இதை நோட்ஸா பார்க்காதீங்கப்பா. இதை உங்க வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற ஞானமா பார்த்து இதை பயன்படுத்தி நீங்க சபைக்கு கனி கொடுக்கணும். தாவீதை கர்த்தர் இப்படி ஞானத்தால் நிரப்பணும், எனக்கு அதை தாங்கன்னு கேட்கணும், ஜெயிக்கணும், கனி கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏமாத்திராதீங்க. ஏன்னா வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு ஞானத்தை கேட்டு வாங்க போறேன். சங்கீதங்களில் 101ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்கள். Psalm 101 verse 2 and 3. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். I will behave myself wisely in a perfect way. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? Oh, when wilt thou come unto me? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். I will walk within my house with a perfect heart. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். I will set no wicked thing before mine eyes. வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். I hate the work of them that turn aside. வழி விலகுகிறவர்கள், I will not do that. அப்புறம் அது என்னை பற்றாது. It shall not cleave to me. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானம் வந்த பிறகு தேவனை விட்டு வழி விலக கூடாது. நிறைய பிரச்சனை அதுதாங்க. சில பேர் ரொம்ப ஞானம் வந்து அவங்களுக்கு செல்வமோ அவங்களுக்கு செழிப்பும் அவங்களுக்கு சக்சஸும் வரும்போது அவங்க ஆண்டவரை மதிக்கிறது இல்லை. நேபுகாத் நேச்சார ஆண்டவர் ஒரு புல்ல மேயிற ஒரு மிருகத்தை போல ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். ஏன்? சிம்பிள், ஒரே ஒரு சென்டென்ஸ். இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவன் எப்போ அப்படி பெருமையா என் வல்லமையின், வாசிங்க தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் மகிமை பிரதாபத்திற்கென்று, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டினது என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, சரி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், சரி, மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, சரி, தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை
நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் 7 காலங்கள் உன்மேல் வந்து உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்திலே நிறைவேறிற்று. எவ்வளவு ஒரு புத்தியீனமான வார்த்தை. அவர் பாருங்க தெளிவா சொல்றாரு 32 மனுஷ ராஜ்யத்தில, மனுஷருடைய ராஜ்யத்தில உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார். இந்தியாவிற்கு சொல்லுகிறேன், இந்தியாவிலே யார் ஆட்சி செய்தாலும் உன்னதமானவர் பிதாவாகிய தேவன் அவர்தான் இங்கே ஆட்சி செய்கிறார். அவர்தான் இங்கே ஆட்சி செய்கிறார். He is ruling. It can be Nebuchadnezzar, it can be Pharaoh, it can be whoever that might be. அது ஏரோதா இருந்தாலும் சரி, பார்வோனா இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சார் ஆகிய பாபிலோன் ராஜாவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இங்கே சொல்லி காண்பிக்கிறார் உன்னதமானவர். அதுக்குதான் எப்போதும் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். என்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பெயரையும் புகழையும் அவங்க போட்டோவையும் போட்டு எல்லாத்துலயும் நான் வைக்கிறாங்களோ, அங்க வந்து பயங்கரமான ஒரு பாம்பு அண்டர் கிரவுண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். டபால்னு வெடிக்கும், அது டபால்னு வெடிக்கும், அசைக்க முடியாது. கடவுளுக்கே சவால், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சவால். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்களையும் கர்த்தரையும் அவங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்று புரிய மாட்டேங்குது. The people who mock God, அது வந்து யார் பண்றாங்களோ அவங்க மேல பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு இறங்கி வருகிறதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Mocking is very 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 sad. ஒருத்தரை வந்து நீங்க தரமா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவங்க செய்யறது தவறுன்னு சொல்லலாம். ஆனா அவங்கள கேவலப்படுத்துறது, மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. அந்த தீர்க்கதரிசி மனசுல ஒரு வேகுண்டு எழுந்த ஒரு வேதனை. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, காட்டுல இருந்து என்ன வந்துச்சுங்க? கரடிகள் வந்து என்ன பண்ணுச்சுங்க? எத்தனை பேரை? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. Never use your wisdom to mock God or God's people. Never use it to mock God. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God cannot be mocked. அந்த wisdom பாருங்க, சாத்தான் அவன் பயங்கர ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஆனா அந்த ஞானத்தை வச்சு அவனால அதை தக்க வைக்க முடியலையே. ஏன் சாத்தான் மாறினா? வெரி சிம்பிள். அவனுடைய ஞானத்தை வச்சு நான் கடவுளுக்கு ஒப்பாக நான் மாறுவேன்னு சொன்னான். வாசிங்க என்னோட கூட எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல், நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் வியாபாரத்தினாலும் என்ன பண்ண? நீ பொருளை பெருக பண்ணினாய். See, with thy wisdom and with thine understanding thou hast gotten the riches and hast gotten gold and silver into thy treasures. அன்பனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இவன் ஞானத்தினால பிசாசானவன் அவன் என்ன செய்தாலாம்? வியாபாரத்தில் நிறைய பொருளை பெருக பண்ண. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒன்னே நிறைய பணம் இருக்குதுன்னா எல்லாமே கர்த்தரிடமிருந்து வந்த பணமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோடு அவர் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கும் உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.
பிசாசும் ஒரு பிசினஸ்மேன். அதனாலதான் அவனை வழிபடுற சில பிசினஸ் பீப்புளுக்கு நிறைய பணத்தை கொடுக்கறான். அதை பார்த்து சில கிறிஸ்தவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. விக்கிரகத்தை வழிபடுகிற இவனுக்கு இவ்வளோ கொடுக்கறாங்களே, அதனுடைய முடிவு என்ன? ஐஸ்வர்யவான் லாசரு கதையில கத்த தெளிவா சொன்னார். அவன் நரகத்தில் இருந்தான், இவன் ஆபிரகாமுடைய மதியில தேற்றப்பட்டான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கதை இங்கேயே முடியறது இல்லை, இதுக்கு பிறகும் கதை தொடரும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்போ உண்மையா பதில் சொல்லணும். நிறைய பணம் உங்களுக்கு கிடைச்சி நரகத்துக்கு போகணுமா, கர்த்தர் தேவையை சந்திச்சு பரலோகத்துக்கு போகணுமா? செழிப்பு என்பது நமக்கு தேவை, கிருபை என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா கிருபையும் செழிப்பும் மட்டுமே தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அதையும் தாண்டி கர்த்தர் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். இந்த பிசாசா மாறினதுக்கு காரணமே பாருங்களேன், நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். எசேக்கியேல் 28:4-5 வாசித்து பாருங்க. நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான் பிசாசு, நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக 21 நாள் உபவாசம் இருக்கும்போது சாத்தான் என்கிட்ட வந்து கேட்கிறான், நான் உனக்கு எல்லாம் தரேன், நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நீ என்ன வணங்கு, எனக்கு பாட்டு பாடு, வா சினிமா துறைக்கு வா, இங்க வந்து பாட்டு பாடு, உலகத்துக்குள்ள வா, ஊரை ஏமாத்தி பிசினஸ் பண்ண, நான் உன்னை பெருக வைக்கிறேன். நீ எதுக்கு ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வர்ற? நான் ஊழியத்துக்கு சேர்ந்த பிறகு நிறைய கால்ஸ் வருது எனக்கு, இங்க வா அங்க வா, இங்க வேலை அங்க வேலைன்னு சொல்லி. பாருங்க, வேலை செய்யறது தப்புன்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஏன் கேள்வி என்னன்னா, பிசாசு திருட்டு பயலே இவ்வளோ ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கும் போது உண்மையான ஞானத்தை உடைய என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை வச்சிருப்பார். பரலோக கவர்மெண்ட்டுடைய பணம் அது சொல்லி முடியாது. ஏன்னா என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணர். அவர் உருவாக்கின ஆர்க்ஏஞ்சல் லூசிஃபருக்கே இவ்வளவு ஞானம் இருக்கணும்னா, ஞானத்தை லூசிஃபருக்கு கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கும். திருடன் ஸ்மார்ட் தாங்க. பூட்டு எப்படி உடைக்கிறது, கதவை எப்படி திறக்கிறது, எப்படி செவுரேறி குதிக்கிறது, எப்படி கயிறு கட்டி இறங்குறது, நம்மலாம் யூஸ்வலாக அதெல்லாம் யோசிக்க மாட்டோம்ல. ஆனால் திருட்டு பயலுக ஏடிஎம்ல இருந்து காசு எப்படி திருடுறது, அவனுக்கு பொழப்பே இதுதான். நம்மளாம் என்ன பண்ணுறோம், வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அதை போய் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்தா அவன் டப்புன்னு கழுத்தில் இருக்கிற சங்கிலி இழுத்துட்டு போயிட்டான். நம்ம அந்த 5 பவுனுக்கும் 6 பவுனுக்கும் படாத பாடுபட்டு சேர்த்து அதுக்காக கஷ்டப்பட்டு வச்சா, இதுதான் திருடனாகிய பிசாசுக்கும் நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவருக்கும் டிஃபரன்ஸ். அதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஒரு நாள் இந்த பிசாசு ஆண்டவர் கையில மாட்டுவான், அவனை தூக்கி கர்த்தர் நரகத்துல போடுவார். அக்னி கந்தகம் நெருகிற நரகத்தை தூக்கி போட, ஐயா போடா போடா, எல்லாரும் வஞ்சித்த பையன் போல போடான்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி தான் போட போறார். அன்னைக்கு அவனோட சேர்ந்து கூத்தடிச்ச அத்தனை பேரும் அவனோட கூட இறங்குவாங்க. நீங்க எந்த பக்கம்? அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு ஞானம் வேணும். பணம் இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க. கர்த்தருடைய கிருபையால் கிடைக்கிற ஆசீர்வாதம் கவனிங்க. எசேக்கியேல் 28:6 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால்
இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். Somebody say, I need the wisdom of God. I don't need the wisdom of Satan. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் 2 விதமான ஞானம் இருக்கிறது. எழுதிக்கொள்ளுங்க. 2 kinds of wisdom. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும் வாசிங்க. முதல்ல, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ? Who is wise and understanding among you? அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். Let them show it by their good life, by deeds done in the humility. அந்த தாழ்மை எங்க இருந்து வருது? அவன் ஞானத்திற்குரிய சாந்த. அப்ப ஞானம் உங்களுக்குள்ளே சாந்தத்தை கொண்டு வரும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானம் உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும்? தாழ்மை, ஹியூமிலிட்டி. அப்புறம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ஏன்? சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சரி, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், இங்க பாத்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஞானம், அந்த வைராக்கியம், அப்புறம் என்னங்க? கசப்பான வைராக்கியம், விரோதம், இன்னொருத்த மேல ஏறி போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்த செத்தாலும் பரவாயில்ல, இந்த பால்ல நான் தண்ணிய கலப்பேன். விதவிதமா வந்திருக்குது. சுகர்ல போலி சுகர், பால்ல ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க, அப்படியே பால் மாதிரி மாறிடுது. உண்மையான பாலே இல்லை, ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க, அது வெள்ளையா பால் மாதிரி திக்கா மாறுது. அதை பால்னு பாலோட சப்ளையில சேர்த்து மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கத்துட்டு இருந்து வர ஞானம். அவன் செய்யறவனுக்கு மனசுல குத்தப்பட்டவனா இருக்க மாட்டான். அது என்ன ஞானம்? அது பிசாசுடைய ஞானம். மக்களை ஏமாத்தி கான்ட்ராக்ட் போடுறது, லஞ்சம் கொடுத்து செய்யறது, லஞ்சம் கொடுத்து கட்சி டு கட்சி தாவ வைக்கிறது. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அமைதலா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய ஞானம் சீக்கிரத்தை விளங்கும். You will see God's wisdom manifest. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. இப்படிப்பட்ட ஞானம் எங்க இருந்து வரலையா? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது. லௌகீக சம்பந்தம், that is, it comes from envy and selfish ambition. அப்புறம், ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. டிஸார்டர், ஈவில், பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குது. எதுவா? எது 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 பேய்த்தனத்துக்கு ஈக்குவலா இருக்குது? வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், இன்னொருத்த முதுகலை குத்துறது, இன்னொருத்த சொத்த ஆட்டைய போடுறது, யாருக்கும் தெரியாம பொய்க்கை எழுத்து போட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்கிறது, ஏழைகளை ஏமாற்றுவது, அவங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னா ஏழை விதவைகளை, வயதானவங்களை ஏமாத்தி கையெழுத்து போட்டு ஏடிஎம்ல காசை எடுத்து தரேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலேயே காசை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணாம அதே ஏடிஎம்ல பின்னாடியே 4 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வயசானவர் எடுக்க சொன்னது 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் எடுத்துட்டு அவன் பெரியவரே அதை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே 4 லட்சம் ரூபாய் அடுத்த டிரான்சாக்ஷன். Do you want any other transaction? அடுத்த டிரான்சாக்ஷன் போட்டு அவர் 10,000 எடுத்துட்டு போயிட்டார், இவன் 4 லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டான். யோசித்து பாருங்க, இந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? இது கைத்தட்டக்கூடிய ஞானமா? இல்ல, இது திருட்டுத்தனமா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இது ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததும் இது பேய்த்தனத்துக்கு உரியதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம். ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாய், முதல்ல அந்த ஞானம் சுத்தமுள்ளதாக இருக்கும். சமாதானமும், இரண்டாவது சமாதானம். ஃபர்ஸ்ட் அது சுத்தமுள்ளதா இருக்கும், ரெண்டாவது அது சமாதானமா இருக்கும், மூணாவது அது சாந்தமா இருக்கும், நாலாவது அது இணக்கம் உள்ளதா இருக்கும், அஞ்சாவது இரக்கம் உள்ளதா இருக்கும், நற்கனிகளால் நிறைந்ததாய் இருக்கும், பட்சபாதம் இல்லாம இருக்கும், First it's pure, peaceable, gentle,
easy to be entreated, full of mercy, good fruits, without partiality and without hypocrisy. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமா இருக்குங்க, சமாதானத்தை கொண்டு வரதா இருக்குங்க, சாந்தம், தாழ்மை, சாந்தம், இணக்கம் உள்ளதா இருக்கும், எல்லாரோடையும் சேரும். அந்த ஞானம் எல்லாரோடையும் சேரும். ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தரை மட்டும் பகைச்சிடக்கூடாது. ஒரு நாள் சக்சஸ் இருக்கலாம், அடுத்த நாள் தலைமுறைகள் அடி வாங்கும் பாருங்க. ரொம்ப பயங்கரங்க. இன்னைக்கு இருக்கிற வெற்றியை பார்த்து யாரையும் எடை போட்டுறாதீங்க. பின்னாடி வர்றது வாட்டி எடுத்துருவார் ஆண்டவர், வாட்டி எடுத்துருவார். ஞானம் அது எப்படிப்பட்டதா இருக்குமா பாருங்க. சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளது, இரக்கத்தால், அதாவது mercy. யாராவது ஒருத்தவங்க கஷ்டம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுறது. அடுத்தது நற்கனிகள் உள்ளதா, குட் ஃப்ரூட்ஸ். யார் பேசினாலும் அவங்ககிட்ட நல்லா பேசும், பழகும். நான் பெரிய ஆளு, என்னை பார்க்கவே முடியாது அப்படின்லாம் இருக்காது. எல்லாரோடையும் சராசரியா பேசும், பழகும். நற்கனிகள். அப்புறமா பட்சபாதம் இல்ல, பார்ஷியாலிட்டி இல்ல. காசு கொடுக்கிறவங்களை மட்டும் பார்த்து நேசிக்கிறது, பேசுறது. ஏழை பாளைகிட்ட பேசுறதே கிடையாது. யார் தங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தலையில வச்சு கொண்டாடுறது. ஞானம் அது செய்யாதுங்க. பட்சபாதம் இல்லாமல் எல்லாரோடத்திலும் பழகும். சொல்லுங்க, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். யாராவது ஆமேன் சொல்லுங்க. நீங்க உண்மையா ஞானமா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் டார்க் ஸ்கைல ஸ்டாரா வைப்பாருங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஞானவான்கள், ஞானவான்கள், ஞானவான்கள் அவங்க அப்படி பிரகாசிப்பாங்க. எப்படி? என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவங்க பிரகாசிப்பாங்களா? they will be lights for eternity, they will shine for the glory of God. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஞானம் வேணும் அவங்க எல்லாம் மட்டும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 24:5, Proverbs 24:5. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். யாராவது ஆமென் சொல்லுங்களேன். He that is wise, a wise man is strong. ஆகவே இன்னைக்கு நமக்கு தேவை என்ன வேணும்? ஆள் பலம், பண பலம், பொருள் பலம், ஆஸ்திகள் பலம் இல்லைங்க. ஞானம் உள்ளவனை தான் பைபிள் என்ன சொல்லுது? பலம் உள்ளவன். அறிவுள்ளவன் தன் வல்லமையை. எனக்கு ஆசை நீங்கெல்லாம் வல்லமையில் பெருக வேண்டும், நீங்கெல்லாம் ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும். தாவீது வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எத்தனை பேர் சீரியஸா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? எனக்கு ஞானத்தை தாங்க. நீங்க தீவிரமா கேட்டீங்கன்னா கர்த்தர் தருவார். ஒரு மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, நான் ஞானத்துல சிறந்து விளங்கணும், நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்ன ஞானத்தால நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தர்ட்ட கேட்கறீங்கன்னா ஆண்டவர் இப்போ உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி
www.ruhaministries.org